ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பலாப்பழத்தில் பாயாசம் செய்ய போகிறோம். அதுதான் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. என்னென்ன பொருட்களை வச்சு செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாங்களே யூடியூப்பில் தான் பார்த்தோம், அதுலேயே செஞ்சோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா செஞ்சு சாப்பிடுங்க வாங்க. பலாப்பழம் கொடுத்தாங்க. அப்போ இந்த பலாப்பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டோம். கொஞ்சத்தை என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தோம் எப்படின்னா பலாப்பழத்தில் பாயாசம் செய்கிறது. அதனால் அதேமாரி நம்மளும் செஞ்சு பார்க்க போகிறோம். நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பலாப்பழ பாயாசம் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பலாப்பழம் கொஞ்சம் இருக்கு பாருங்க, இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஆனால் கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துடணும் பார்த்துடுங்க. வெறும் பலாப்பழ சொலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு எடுத்தால இது மண்டை வெல்லம் சொல்லுவோம் பற்றிலாம், அந்த மண்டை வெல்லம். அடுத்தால முந்திரி பருப்பு, திராட்சை பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காவை அழகாக சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டினது, அப்புறம் நெய், தேவைக்கு நெய். அதுக்கடுத்தால பால், காய்ச்சி வச்சுருக்க பால். நம்மகிட்ட இப்போ கொஞ்சம் பால் இருக்குது, அதில் இப்போ இதெல்லாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. முதல்ல மிக்சியில் பலாப்பழத்தை அடிச்சுக்கிடுவோம். இப்போ இதை அடிச்சுக்கலாம். இப்போ அரைச்சிட்டோம். அரைச்சது விழுது இருக்குது பாருங்கள். இதை நம்ம நல்லா நெய்யில் முதல்ல வதக்கி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் வதக்கிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இப்படி ஒரு சட்டியில் கொஞ்சமாக மண்டை வெல்லத்தை போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு பக்கம் நல்லா கரையிற அளவுக்கு வேக விடணும். இவ்வளோ போட்டுட்டோம்னா போதும். இன்னைக்கு எனக்கு கொஞ்சமாக தானே பண்ண போகிறோம், போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரையட்டும். அடுப்பை பற்ற வச்சிட்டோமா, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதில் இன்னொரு கேண்டிட்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் நெய் விட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். நெய் விட்டுட்டு என்ன செய்யணும்னா அடுப்பு பற்ற வச்சு அது கரைஞ்ச உடனே தேங்காய், இந்த முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் எல்லாம் இதில் வதக்கி எடுத்துக்கணும். வச்சுருங்க, சூடாகட்டும் சட்டியில். நெய் நல்லா சூடாயிடுச்சா, இப்போ நம்ம இந்த தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருவோம். நல்லா வதக்கணும். இது எல்லாமே நான் யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். என்னோட சொந்தமான இது கிடையாது. எனக்கு இது தெரியவே செய்யாது. நான் இப்போ தான் முறை பலாப்பழம் பாயசம் செஞ்சு குடிக்கவே போகிறேன். அதனால் இன்னும் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் கவனமாக பார்த்து செய்யுங்க. எப்படி வந்தாலும் குடிச்சிட வேண்டிதான். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி. பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே இந்த முந்திரி போட்டு திராட்சை பழம்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் ஒன்றடியே போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. இதை சைடில் வச்சுக்கிடுவோம். இப்போ இதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பலாப்பழம், இதை அதில் உள்ளே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா வதக்கணும். அது நல்லா எப்படி சொல்லணும், கிரேவி மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, போட்டு கிண்டுக்குன்னு கிண்டுறாங்க. அதே நம்மளும் கிண்டிடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு வதக்கியாச்சு.
எவ்வளோ நேரம் வதக்கணுங்கிறது எனக்கு தெரியல. சும்மா ஒரு குட்டி மதிப்பாக நானாக கொஞ்சம் இஷ்டத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். நீங்களும் நல்லா இருந்துச்சுன்னா அதே மாதிரியே வச்சுருக்கீங்க. நான் இல்லை சரியில்லைனாலும் லாஸ்ட்டில் செய்வேன். அப்போ நீங்கள் வந்து கூட கொஞ்சம் வச்சுருங்க, தூக்கி போட்டுருங்க. சரியா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சைடு சக்கரை பாவு வச்சோம்ல, அதை தூக்கி இதில் ஊற்ற போகிறோம். நல்லா வாசனையாக இருக்குது. அங்கே காலில் பார்த்தோம்னா இது என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தா சக்கரை பாவு ரெடியாக இருக்கா, இதை இதில் ஊற்றிடுவோம். நல்லா கரைச்சி விடும். ஆனால் ஒழுங்காகவே பலாப்பழத்தை அரைக்கலை, நீங்கள் நல்லா அரைச்சிடுங்க. இங்கே எல்லாம் நல்ல மையாக அரைச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு மிக்ஸி வச்சு ஒழுங்காக அரைக்கலை. அதுக்கப்புறம் இது கூட பால் ஊற்றுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பாலை ஊற்றிடுவோம். நிறைய ஊற்றிட்டேன், தண்ணி இருக்குமா? சரி, இருந்தாலும் தண்ணியை நீங்கள் தண்ணியை பார்த்து பால் வந்து எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்து ஊற்றுங்க. நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன்னு சொல்கிறேன் எங்கள் பாப்பா. பார்த்தீங்களா பாயசம் எப்படி இருக்கிறது? ரெடியாகும். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட போகிறோம். ஏலக்காய் போட்டுருவோம். இப்போ வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டு ஒரு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா பால் எல்லாம் காய்ச்சியே தான் ஊற்றிருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. எங்கள் பாப்பா இப்படி கிண்டி கிண்டி பார்க்க காரணம் என்னென்னா, பால் கொஞ்சம் திறஞ்ச மாதிரி தெரியுது. ஒருவேளை பலாப்பழத்தை இன்னும் வதக்கணுமா என்னன்னு தான் தெரியல. இல்லை இது பால் பாயசத்துலேயும் சொன்னது. சரி, எப்படி இருந்தாலும் பிடிக்குதாம்மா. திறஞ்சாங்கன்னா என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா பாயசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்தோம், ஆனால் செம்ம டேஸ்ட் கொடுத்துருங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கொதிக்கணும். பலாப்பழ பாயசம் தயாராகிட்டு குடிச்சு டேஸ்ட் பார்ப்போம். ஆனால் சில பேர் செஞ்சுருக்கிறதுலாம் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்துருங்க. எனக்கு அந்த மாதிரி வரல. நீங்கள் நல்லா போட்டு நல்ல நெய்யை போட்டு பலாப்பழத்தை நல்லா வதக்குங்க போட்டு, அப்போ தான் வரும். சரி, டேஸ்ட் பார்த்துருவோமா? பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல பார்க்க? குடிச்சு டேஸ்ட் பார்த்துருவோமா? இருக்குது பாயசத்தை நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஏங்க கூமாம்பட்டி என்னங்க கூமாம்பட்டி? பாம்பே ஊரில் பலாப்பழத்தை தின்னு பாருங்க, என்ன டேஸ்ட்டுங்க. பலாப்பழ பாயாசம் வாங்க, நம்மளோட பாயாசத்தை குடிச்சு பாருங்கங்க, அதோட டேஸ்ட்டே தனி. இதேமாரி நீங்களும் செஞ்சு குடிங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு, உண்மையிலே செம்ம டேஸ்ட். கூமாம்பட்டி அண்ணனுக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவங்கள மாரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதனால் பண்ணிட்டோம். அருமையாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் நினச்சிட்டேன் பால்லாம் திறஞ்சி போச்சோ அப்படிலாம் நினச்சி பார்த்துடுங்க. ஆனால் திரையில அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். யாரெல்லாம் செய்யலையோ அவங்க செஞ்சு குடிச்சு பாருங்கள். நாங்கள் இப்போ தான் முறையாக செஞ்சுருக்கோம். எங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் செஞ்சுருக்கோம் பலாப்பழ பாயாசம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தெரிலன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து செய்யுங்க, நல்லா இருக்குது. யூடியூப்ல நீ தான் யூடியூப்லேயே வர வரேன், யூடியூப்லேயே சர்ச் பண்ணி வரேன். என்னை விட நல்லா சமைக்கிறவங்கள சர்ச் பண்ணி பாருங்கள். நன்றி நன்றி, பாய் பாய். எங்கள் வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் சொல்லிடு. பாய்.